ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே யமம் என்றால் என்ன, நியமம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். யமங்கள் கடைப்பிடிப்பதால் வரக்கூடிய நன்மைகள் எவை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அகிம்சை செய்தால் என்ன நன்மை வரும் என்பதை பார்த்தோம். சத்தியத்தை ஒருவன் கடைப்பிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபல ஆஸ்ரயத்துவம். எவன் ஒருவன் சத்தியத்தை முழுவதுமாக கடைப்பிடிக்கிறானோ அவன் சொல்லும் அவனுடைய வாக்கு பலிதமாகும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே சத்தியத்தையே கடைப்பிடித்தவர். அவர் எதை சொன்னாலும் உலகில் உள்ள பிரபஞ்ச சக்தி எல்லாமே ஒன்று இணைந்து அந்த வாக்கை பலிதமாக்கும் அளவிற்கு அவருடைய சத்தியத்தின் தன்மை நிலைத்து இருக்கும் என்று கூறுகிறார். ஆகவே எவன் ஒருவன் வாய்மையை கடைப்பிடிக்கிறாரோ அவர்கள் சொல்லும் எல்லா வார்த்தைகளுமே உண்மையாக மாறும் என்று கூறுகிறார். அதனால்தான் பெரிய மகான்கள், பெரிய ஞானிகளிடம் சென்று நாம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லும் வாழ்த்துக்கள், அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். ஆகவே சத்தியத்தை நாம் கடைப்பிடிப்போமேயானால் நம்முடைய வாக்கு பலிதமாகும் என்று இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். நாம் இன்று அதோமுக ஸ்வானாசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்களை எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். நம்ம அதோமுக ஸ்வானாசனத்திலேயே அட்வான்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதே சீக்வன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுமே ஒரு அட்வான்ஸான முறை தான். அதாவது பத்மாசனத்தில், அதாவது அரை பத்மாசனத்தில் இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நேராக உட்காருங்க, கால்கள் ரெண்டையும் நீட்டிக்குங்க. இப்போ கால்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பின்பக்கமாக மடிச்சுக்குங்க. வஜ்ராசனா பொசிஷன் வந்துடுங்க. ஹீலில் உட்காந்துக்குங்க. உள்ளங்கை ரெண்டையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பாதத்தை உள்ளெழுங்க. உடலை மேலே தூக்குங்க. இடது காலை மடித்து வலது தொடைப்பகுதியில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடது முட்டியை மடக்குங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்கள், பாதத்தை வெளியே நீட்டிக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது முட்டியை மடக்கி உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலையும் கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. உட்காந்துக்குங்க வஜ்ராசனா பொசிஷனில். நம்ம இதே இது அடுத்த காலில் பார்க்கலாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. தலையை மேலே பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை உள்ளே திருப்பி வலது காலை மடக்கி இடது தொடைப்பகுதியில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இடது முட்டியை மடக்குங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இடது பாதத்தை வெளியே திருப்புங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை மெதுவாக முட்டியை கீழே கொண்டு வந்து உடலை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் கீழே கொண்டு வந்துடுங்க. முட்டி போட்டு உட்காருங்க. இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காருங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க.
மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிஞ்சு 2 உள்ளங்கையும் மேட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பாதத்தை உள்நோக்கி திருப்புங்க. இடது காலை மடித்து வலது தொடைப்பகுதியில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே வலது காலை மடக்கி இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணி வலது பாதம் வெளியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது முட்டியை மடக்கி உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் முன்பக்கமாக மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உட்காருங்க. கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. அடுத்த பக்கம் பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துட்டு மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிஞ்சு உள்ளங்கை 2ஐயும் தரையில் வச்சுக்கோங்க மேட்டில். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பாதத்தை உள்நோக்கி திருப்பி வலது காலை மடித்து இடது தொடைப்பகுதியில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடது முட்டியை மடக்குங்க. வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. இடது பாதம் வெளியே ஸ்ட்ரெச் ஆகிருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது முட்டியை மடக்குங்க. உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கைகளோடு தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகள் 2ஐயும் கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம அதோமுக ஸ்வானாசனத்திலேயே இன்னும் அட்வான்ஸான பொசிஷன் எப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு காலை மடக்கி பத்மாசனா முறைக்கு சென்று இந்த ஆசனத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதுவுமே கொஞ்சம் சிரமமானது. நல்ல ஆசிரியருடைய துணையோடவும் அதோமுக ஸ்வானாசனா நல்ல முறையில் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் இதை ட்ரை செய்யணும். இது பண்ணுவதனால முதுகுத்தண்டுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. கைகள், கால், இடுப்பு, தோள்பட்டை எல்லாவற்றுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் ஸ்ட்ரென்த்து 2மே கிடைக்கிறது. இந்த தலைகீழாக நிற்கக்கூடிய சில ஆசனங்களுக்கு அதோமுக ஸ்வானாசனம் ஒரு நல்ல ப்ரிப்பரேட்டரி ஆசனம். இதை பயிற்சி பெற்றோனாலே அந்த தலைகீழாக செய்யக்கூடிய ஆசனம் செய்வது சிறிது சுலபம். இது வயிற்றுப்பகுதி இதில் அமுங்குவதனால உள்ளே இருக்கக்கூடிய அவயவங்களுமே தூண்டப்பட்டு அதனுடைய வேலைகள் சீராகிறது. நாம் இன்னும் சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.